ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சுகர் லெவலை படிப்படியாக குறைக்கக்கூடிய காய் தான் பார்க்க போறோம். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா தேன்கனி மகாகனி. இதுக்கு பேரே இவ்வளோ கனின்னு எவ்வளோ அழகான பேர் விட்டுருக்காங்க பாத்தீங்களா? எதுக்காக இந்த கனின்னு பேர் விட்டுருக்காங்கன்னா, இது ஒரு காய் தான். இதுக்கு எதுக்கு கனின்னு பாத்தீங்கன்னா, அற்புதமான வேலைகளை செய்யறதுனால இதுக்கு பேர் தேன்கனி மகாகனி. இதை எப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா, இதை இப்படியே சாப்பிடக்கூடாது. இதுக்குள்ள இருக்கிற விதைகள்ல தான் நம்ம சாப்பிட போறோம். இப்போ இந்த விதைகளை இப்படி உடைச்சிட்டு பாத்தீங்கன்னா, உள்ளக்க இருக்கக்கூடிய இந்த வெள்ளையா இருக்குது பாத்தீங்களா, அந்த விதைகளை தான் நாம சாப்பிட போறோம். ஒரு நாளைக்கு 2 விதைகளை சாப்பிடணும். காலையில வெறும் வயிற்றுல இத மாதிரி 2 விதைகள் எடுத்துக்கோங்க. 2 விதைகளை எடுத்துட்டு இப்படியே போடக்கூடாது. இந்த மாதிரி கையை வச்சு உடைச்சிங்கன்னா உடைஞ்சிரும். இந்த மாதிரி 2 விதைகளை இதை நாம சாதாரணமா சாப்பாடு மாதிரிலாம் சவைச்செல்லாம் சாப்பிட முடியாது. இதை டேப்லெட் மாதிரி வாயில போட்டு அப்படியே தண்ணி குடிச்சிடணும். டேப்லெட் மாதிரியே முழுங்கிடணும். ஏன்னா செம்ம கசக்குவாங்க இந்த தேன்கனி மகாகனி. இதுக்கு கசக்கிறதுனாலே என்னமோ இதுக்கு தேன்கனின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாத்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணும் போது டேப்லெட் போடலாமா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரும். கண்டிப்பா போடலாங்க. இன்சுலின் போடுறவங்களுக்கும் கேள்வி வரும். இன்சுலின் ஊசி போடுறவங்களும் கண்டிப்பா ஊசி போடலாம். எந்த வித இடையூறும் இதற்கு ஏற்படாது. இது அனுபவத்துல தான் நான் சொல்றேன். இது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. தேன்கனி மகாகனி சாப்பிட்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானு கேட்டீங்கன்னா இல்ல. இது நேச்சுரலான இயற்கையான காய்ன்றதுனால உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்டும் வராது. மாத்திரை போடுறவங்க, இன்சுலின் போடுறவங்க ஒரு 48 டேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் குறைஞ்சதை நீங்களே கண்டிப்பா பார்க்கலாம். 48 நாட்களுக்கு பிறகு கண்டிப்பா நீங்க மருத்துவர்கிட்ட போய் நீங்க சுகர் டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவல் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறமா டைப் 2 சுகரா இருந்தா டைப் 1க்கு வந்துடுவீங்க. டைப் 1 சுகர்காரங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய டேப்லெட் பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த மருந்தோட லெவல் பாத்தீங்கன்னா அவங்க கம்மி பண்ணி தருவாங்க. இப்ப 500 mg போடுறீங்கன்னா 250 ஆக்கிடுவாங்க. அந்த லெவலுக்கு இது வேலை செய்யுது. 48 நாட்களுக்கு அப்புறமா நான் இந்த தேன்கனி மகாகனி அதை சாப்பிடலாமான்னு கேட்டா கண்டிப்பா நீங்க சாப்பிடலாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க காலையில வெறும் வயிற்றுல ஒரு சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 விதைகளை நீங்க போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் கண்டிப்பா குறையறத நீங்க பார்க்கலாம். இது நான் அனுபவபூர்வமான ஒண்ணு. இது நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீடியோவே நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விதைகளை இந்த மாதிரி எல்லா விதைகளையுமே உடைச்சி நான் வச்சுக்கிறேன். நான் ஒரு டப்பால போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 விதைகளா எடுத்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா கூடாது. இதை எப்போ நீங்க சாப்பிடுறீங்களோ அப்போதான் இந்த விதைகள் இந்த மேல ஓட்டை பிரிச்சுட்டு உள்ளக்கு இருக்கிற விதைகளை எடுத்து சாப்பிடணும். எல்லா விதைகளையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு அதுல இருந்து 2 விதைகளை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது காற்று போயிட்டுனா இதுக்கோட பவர் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல பேருக்கு சுகரே இருந்தது கிடையாது. சுகர்னா என்னன்னு எவ்வளவு பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உணவு முறைகளை உட்கொண்டு இருக்காங்க. நாம இப்போ கண்டிப்பா டாக்டரை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அந்த லெவலுக்கு நாம போயிட்டோம். அதனாலதான் இந்த தேன்கனி மகாகனின்றது பல பேருக்கு இப்போ தெரியாமலேயே போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட சுகர் லெவல் பாத்தீங்கன்னா படிப்படியா கண்டிப்பா குறையும். டைப் 2 சுகர்காரங்க டைப் 1க்கு வந்துருவீங்க. டைப் 1 சுகர்காரங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய டேப்லெட்டோடைய அளவு பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும். நீங்க அப்படி உங்க லெவல் குறைய கம்மி ஆக ஆக உங்களை விட்டு இருக்கிற சுகர் பாத்தீங்கன்னா உங்களை விட்டு ஓடியே போயிடுங்க. சுகர் பாத்தீங்கன்னா ஒரு நோய் கிடையாது. அது ஒரு சத்து குறைபாடு தான். அதை ஒரு பெரிய காரணமே கிடையாது. பயப்பட வேண்டாம். சுகர்காரவங்க இதை நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.